கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த தினம் பார்த்தோம்னா எக்ஸிட் போல் வெளியாகி தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியலே பரபரப்பு ஏற்படுது. முக்கியமாக பார்த்தோம்னா தாவேகா தலைவர் விஜய் அவர் கூட சென்னை பனையூர் அலுவலகத்தில் ஒரு அவசர கூட்டம் அனைத்து தொகுதியினுடைய வேட்பாளர்களை சந்திச்சிருக்காங்க. கூடுதலாக பார்த்தோம்னா 2026 நம்ம தான் கைப்பற்ற போறோம்ன்ற முதல்வர் கனவுல கூட இருக்காங்க. செங்கோட்டையன் அவர் கூட ஒரு திட்டத்தை கூட வகுத்திருக்காரு, 200 தொகுதி நாங்கள் வெல்லுன்ற மாதிரி. இன்னொரு புறம் பார்த்தோம்னா பியூஷ் கோயல் இங்கே என்டிஏ ஆட்சி அமைன்ற ஒரு கருத்தை கூட பகிரங்கமாக வைக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க சார்? இது சம்பந்தமாக நான் பல பேட்டி கொடுத்துருக்கேன். எனக்கு இருக்கக்கூடிய சோர்ஸை பயன்படுத்தி நான் அடிப்படையில் ஒரு பெரியாரின் தொண்டன். அவர் சொல்லுவார், எதையும் ஏன் எதற்கு எப்படி என்று கேள். நான் சொல்லுவதை கூட நீ அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு சரி என்று பட்டால் நீ அதை ஏற்றுக்கொள், கட்டாயப்படுத்த மாட்டேன்னு ஐயா சொல்லுவார். ஆனால் நான் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நான் ஈரோடு பெரியார் கண்ணாடி போட்டு தான் பார்ப்பேன். நான் பல பேட்டியில் சொல்லியிருக்கேன், நான் 77 தேர்தல் களத்தை பார்க்குறேன். இந்த தேர்தல் களம் என்பது வித்தியாசமாக இருக்குது. திங்கட்கிழமை காலை 10 மணிக்குள்ள நாடு யார் கையிலும் தெரிஞ்சிட போது அன்னைக்கு பேட்டி கொடுக்க போகிறோம். இந்த பேட்டியை நீங்கள் பாருங்கள். நான் நேற்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு டிஜிபி அவர்களையும் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியும் சந்தித்து ஒரு பெரிய கலவர சூழலை இந்த நடிகர் கட்சி ஏற்படுத்த போகிறாங்க. அது போக நம்முடைய ஆருயிர் தமிழ் சகோதரியுடைய குழந்தைகள் பெண்கள் தற்கொலை பண்ண போகிறாங்க. இதெல்லாம் அவங்களே, நான் குத்து மதிப்பாளன்னு சொல்லலை, அவங்களே காணொளி வெளியிடுறாங்க. அதனால் இது ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கிறது என்பதை நான் 2 நாட்களாக சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு பின்னாடி இன்னைக்கு நிறைய தொலைக்காட்சியில் விவாதங்கள் நடக்குது. தூங்கி கிடந்த யூடியூப் சேனல்லாம் இன்னைக்கு ஆமாம் ஆமாம் கலவரம் கலவரம்னு இப்போ கதறி துடிக்கிறாங்க. பார்க்குறேன், வரவேற்கிறேன். நீங்கள் விழிப்புணர்ச்சி காலதாமதமானாலும் ஏற்படுத்தியிருக்கீங்க. நான் தான் அதை சொன்னேன். எனக்கு கிடைக்கக்கூடிய டெல்லி சோர்ஸ், இங்கே அவர்கள் நடந்து கொள்கின்ற விதம், என்னுடைய அனுபவம், எனக்கு கிடைக்கக்கூடிய தகவலை வைத்து நான் என்ன சொல்றேன்னு கேட்டால், பாஜகவுடைய உண்மையான அந்த ரவுடித்தனம், பாஜகவுடைய மோசடித்தனம், இதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ அவங்க தமிழ்நாட்டில் அதிமுக திமுக ரெண்டையும் அழிக்கணுன்றது ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம், பாஜகவுடைய திட்டம். ஒண்ணுமே செய்ய முடியல தமிழ்நாட்டில். திமுக அதிமுகவை அழிக்கணும் அப்படின்னு திட்டம். அதிமுக இந்த தேர்தலில் முடிச்சிடணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா ஒரே நேரத்தில் தாவேகா நடிகர் விஜயை பயன்படுத்தி திமுகவும் அதிமுகவும் ஒரே நேரத்தில் முடிக்கலாமா அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க. ஆர்எஸ்எஸ் எல்லா வகையிலும் ஒரு கணக்கு போட்டுதான் இந்த தேர்தலை நடத்துகிறது என்பது பெரியாரின் தொண்டனாகிய எனக்கு தெரிகிறது. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இப்போ இந்த கருத்து கணிப்புகள், கருத்து திணிப்புகள் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. திமுகவை தூங்க வைக்கிறதுக்காக 170 180. நீங்க சாணக்கியா பாண்டே யாரு? அவர் சொல்றாரு இன்னைக்கு திமுக வெற்றி பெறும். நம்ம யோசிக்கணும். நேற்று வரைக்கும் பாண்டே கருத்து என்ன? 103 திமுக, 101 அதிமுக அவர் கருத்து. இப்போ உண்மையிலேயே ஜனநாயக அடிப்படையில் எந்த தில்லும் இல்லாமல் இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தல் நடந்தால் திராவிட மாடல் ஆட்சியின் மேல பெரிய குறையெல்லாம் இல்லை. நம்ம பிரேமலதா சொல்லலாம், ஸ்டாலின் உட்கார வச்சுக்கிட்டே சிங்கத்தின் கோயிலுக்குள் சென்று சிங்கத்துடைய பிடரியை உழுக்கிறது மாதிரி ஸ்டாலின் உட்கார வச்சுட்டு எங்கள் அண்ணா ஆட்சியில் எந்த குறையும் இல்லை, கற்பழிப்பு நடக்குது, போதை கலாச்சாரம் இருக்குன்னு அந்தம்மா திமுக கூட்டணிகளே சொல்றாங்க. நம்ம அப்படி சொல்ல விரும்பலை. உலகம் தோன்றிய காலத்திலிருந்து மது இருக்கு. அதான் கல்லுண்ணாமை குறித்து வள்ளுவர் குரலில் இருக்காரு. அதனால திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவிலேயே
எந்த மாநிலங்களும் செய்ய முடியாத சாதனையை, இன்னும் சொல்ல வேண்டாம், வெளிநாட்டுக்காரங்களே வந்து ஆச்சரியமா இந்த காலை உணவு திட்டத்தெல்லாம் பார்க்குறாங்க. 5 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு போனவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அந்த கடனையும் அடைத்து வளர்ச்சி திட்டங்கள் என்ன, 10 லட்சம் கோடி கடன்றாங்க. வளர்ச்சி திட்டம் என்ன, ஒன்றிய அரசுடைய வஞ்சகம் என்ன, நிதியில ஒன்றிய அரசு ஓர வஞ்சகம் காட்டியது, இதெல்லாம் இருக்கு. ஆனால் பெரிய அதிருப்தி அலை எங்க கண்ணுக்கு தெரியல. கண்ணுக்கு தெரியாத அலை இருந்ததா அப்படின்னு புரியாது, அது எனக்கு புரியல. ஆனா பெரிய ஆட்சிக்கு விருப்பமான அலையும் இல்லை. ஆனால் நார்மலான முறையில் மக்கள் வாக்களித்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பிரேமலாதா வெற்றி பெற முடியாது. இப்போ சொல்லிக்கிறீங்க, ஏன்னா நீங்கள் இப்போ அந்த நம்ம இதை பார்க்க போகிறீங்க இல்லை, கருணாஸ் வெற்றி பெற முடியாது, செல்வகுமார் தோல்வி, ஈஸ்வரன்லாம் தோல்வி. அந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும், விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெறும், காங்கிரஸ் வெற்றி பெறும், இஸ்லாமிய அந்த அமைப்புகள் எல்லாம் வெற்றி பெறுவாங்க. மக்கள் அவங்க பார்க்குறாங்க. இது ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தலில் தில்லுமுள்ளு அந்த வாக்கு இயந்திரத்தில் பெண்ணா அப்படின்னா நடக்கும். ஆனால் எனக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான பத்திரிகையாளர்கள், முக்கியமான பத்திரிகை நிறுவனங்கள் எல்லாம் எனக்கு என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த தடவை திமுக ஆட்சியில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் உட்கார வைக்க விட மாட்டாங்க, தில்லுமுள்ளு பண்ணுவாங்க அப்படின்னு தகவலை சொல்றாங்க. இதைத்தான் நம்ம வெளியே சொல்றோம். ஏன்னா திமுக தலைமை அவங்க நம்மெல்லாம் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. பாண்டேயை கூப்பிடுவாங்க, வேற யாரும் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தாங்க அவனை கூப்பிட்டு பேசுவாங்க. நம்ம கலைஞர் வாழ்க, திமுக வாழ்க, தமிழ் வாழ்க, திராவிட வாழ்க, தளபதி ஸ்டாலின் வாழ்கின்றப்பல அப்படி ஓரம் நின்றுவாங்க. இது அந்த நிலைமை இருக்கு. நான் அதை கண்டு வருத்தப்பட எங்கள் கருத்தை சொல்றோம். நான் சொன்ன கருத்தை இப்போ நடக்க போகுது. 4ஆம் தேதி மிரட்டல் விடுவதற்காக தான் ஊடகங்கள்ல, வலதுசாரி ஊடகங்கள்ல இந்த பெண்கள் பேட்டி பூரா வர வைக்கிறது. அது போக இப்ப நான் ஒரு வழக்கறிஞர், சென்னையிலையும் எனக்கு வழக்கறிஞர் அலுவலகம் இருக்கு, சென்னையிலையும் நான் வீடு இருக்கு, அலுவலகம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இன்னைக்கு சென்னையில தான் நான் இருந்தேன். நான் நேற்றைக்கு சொன்ன கருத்தை எனக்கு கிளைண்டாக இருக்கக்கூடியவங்களும் சில குற்றவாளி வழக்கில் சேர்க்கப்பட்ட ரவுடி லிஸ்ட் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாம் பெரும்பாலும் சென்னையில் ரவுடி லிஸ்ட் இருக்கலாம் பிஜேபியில் தான் இருக்காங்க. அண்ணாமலையுடைய தயவால பிஜேபியில் இருக்காங்க. அதில் அவங்க என்னுடைய கிளைண்டாக இருக்காங்க. அவங்க இன்னைக்கு எனக்கு சொன்ன செய்தி, மாலை 5 மணிக்கு மேலே ஆதவ் அர்ஜுனா 4ஆம் தேதி 4 மணிக்கு மேலே ஒரு இடத்துக்கு வர சொல்லி ரவுடிகளை எல்லாம் அழைக்கிறார். என்னன்னு கேட்டால், நம்ம தான் வெற்றி பெற்றிருக்கிறோம், மக்கள் எல்லாம் நமக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க, நம்முடைய முதலமைச்சராக சிஎம்மா வந்து நம்ம விஜய் தான் வரப்போறாரு, வாக்கு இதில் திமுக தில்லுமுள்ளு பண்ண போகுது, இதை கண்டிச்சு போராட்டம் நடத்தணும், வாங்க, நான் ஒரு குரூப்புக்கு 5 லட்ச ரூபா தர்றேன், 10 லட்ச ரூபா தரேன்னு சொல்லி ஆதவர்ஜுனா இன்றைக்கு மாலையில சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களை ரவுடிகள் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. நான் நேற்றைக்கு புகார் கொடுத்துருக்கேன், இன்னைக்கு இது வருது. ஏன்னா என் பேரை சொன்னாங்க, நம்பிக்கைக்குரியவங்க பேரை சொல்ல மாட்டான், வாங்கிக்க போய்க்க. ஆனா போராட்டம் அடிப்படையில் கூட்டு போறது. இப்ப மக்கள்கிட்ட என்ன ஒரே மாதிரி பண்ணி வச்சிருக்காங்கன்னு கேட்டா, விஜய் தான் முதலமைச்சர், வேற எந்த கட்சிக்கும் ஓட்டு போடல மக்கள், யாரும் பூரா விசிலுக்கு தான் போட்டான். மாற்ற வேணும்னு சொல்லி திமுகவுக்கும் போடல, அண்ணா திமுகவுக்கும் போடல, விஜய்க்கு தான் போட்டிருக்காண்டு பெண்கள், சின்ன குழந்தைகள் எல்லாத்துலையும் சொல்லி வச்சிருக்கான். இதை வந்து இதை வந்து ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கான். இப்ப ஒரு செய்தியை பரப்பி வச்சிருக்கான். நீங்க உண்மையான அடிப்படையில் வாக்கு இயந்திரத்தை திறந்தா திராவிட முன்னேற்ற கழகம் 150 தொகுதியில் 180 வெற்றின்ற முன்னணி செய்தி வந்தால், இவங்க நாடு முழுவதும் வெளியே பெரிய பரபரப்பை, தற்கொலை, ரோட்ல வந்து தீக்குளிப்பா பொம்பளை எழுதி வச்சுக்கிறங்க, நடக்குதா என்னன்னு. பெண்கள் தீக்குளிக்க போறாங்க, மாடிலிருந்து குதிக்க போறாங்க, மின் டவர்ல ஏற போறாங்க, குழந்தைகள்லாம் நான் வந்து அன்குள் அழுக போகுது. இந்த காட்சியை பூரா ஊடகங்களை காட்டிக்கிட்டு ரோட்ல மறியல்னு ஒரு பக்கத்துல பண்ணிக்கிட்டு வாக்கு இந்த திமுக, ஏன்னா திமுகவை பொய் சொல்லி திட்டி திமுக மேல பழி போட்ட ஒரு அரசியல் தலைவர் நடத்திக்கிட்டு இருக்காங்க, கட்சி நடத்துறாங்க. கரூர்ல வந்து 41 பேர் இறந்த உடனே தப்பிச்சே பொழைச்சு ஓடி போயிட்டாங்க. இன்னைக்கு இந்த ரவுடித்தனம் நினைக்கிறான் பாத்தீங்களா,
இந்த ஆதவர்ஜுனா சொன்னா ஜென்சி புரட்சி வெடிக்கும்னு சொல்லிட்டு அதை நம்ம கொந்தளிச்சோடனே புகார் கொடுத்தோடனே டியூட்டிலேருந்து எடுத்துட்டு டெல்லிக்கு ஓடிட்டான். இவன் 3 நாளா போய் தண்ணி அடிச்சு படுத்துக்கிட்டான் நடிகர் விஜய். அந்த 41 பேர் உனக்காக உயிர் விட்டவனுக்காக இவன் போய் இரங்கல் கூட தெரிவிக்கல. அவங்களுக்கு இரங்கல், அவங்களுக்கு உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். நீ கரூருக்கு ஓடியா இருந்துட்ட, கரூர்ல இருந்து சென்னைக்கு வந்துட்ட. சென்னையில் இருந்த முதலமைச்சர் அப்பதான் அவருடைய மருத்துவமனையிலிருந்து வந்தவர் உடனடியாக கரூருக்கு சென்று பக்கத்தில் இருக்கிற மருத்துவர்லாம் வர சொல்லி விடிய விடிய இருந்து தூங்காமல் இருந்து பார்த்துட்டு வந்தார். அப்பையெல்லாம் அமைதியாக இருந்துட்டு குருமூர்த்தியுடைய துரு ஆலோசனையை கேட்டுக்கிட்டு முதலமைச்சர் திமுக மேலே திமுகவும் செந்தில் பாலாஜி தான் சதின்னு சொன்னேன். இப்போ தேர்தல் ஆணையம் எல்லா இடத்துக்கும் ஃப்ரீயாக வாங்கன்னு சொல்லிடுச்சு. உலகத்திலே பாருங்க, காரைக்குடிக்கு வந்து நன்றி வேட்பாளர்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லி நன்றி தெரிவிக்காம ஓடியாந்துட்டு கன்னியாகுமரியில் போய் சொல்றாரு விஜய், நான் காரைக்குடியில் பேசாம இருந்ததுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன். 4 நாள் கழிச்சு. இது ஒரு தலைமை 234 தொகுதிக்கும் போகல, 34 தொகுதிக்கு தான் திமுக மேல பழிய போட்டுட்டு திமுக என்னைய விடல, திமுக விடல. தேர்தல் ஆணையம் தானே, திமுக காபந்து அரசு தானே, இந்த தேர்தல் நடத்துறது ஒன்றியத்துடைய தலைமை தேர்தல் ஆணையம் தானே. இதையும் இந்த கூமுட்டை நம்புறான். உலகத்திலே வந்து இவ்வளவு ஒரு கேடுகட்ட காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ரொம்ப மோசமான காலம். நீங்க பாருங்க, 41 பேரை அங்க இறந்து போனோடனே அந்த இடத்துல நிக்காம ஓடியாந்துட்டு அந்த 41 குடும்பத்தையும் ஏசி பஸ்ஸை வச்சு வர வச்சு மகாபலிபுரத்தில் ஏசி ரூம் போட்டு அவங்களுக்கு வந்து பணத்தை கொடுத்து விட்டுட்டு இன்னைக்கு வரைக்கும் அங்கே போகாத ஒரு ஆளுக்கு அந்த 41 பேர் மரணத்துக்கு உண்மையிலே வருத்தம் தெரிவிக்காம அந்த வழக்கிற்கு ஆஜராக டெல்லி சிபிஐக்கு சென்ற விஜய் அங்கே குதூகலமிட்டு வணக்கம் செலுத்தி விட்டு அங்கே ஆரவாரமாக வர்ற இந்த 41 பேர் நினைச்சு பார்த்தியா? இதுவரைக்கும் யாராவது ஆதவர்ஜுனா புஷ் கூட அந்த 41 பேர் வீட்டுக்கு போயிருக்காங்களா? விஜய் போனா கூட்டம் செய்யறான். ஏன் கட்சியின் பொதுச்செயலாளர் புஷ் அங்க போக கூடாதா? ஏன் செங்கோட்டையன் பக்கத்துல கோபிச்செட்டிப்பாளையம் கட்சியில சேர்ந்துட்டாரு, இப்ப மூத்த தலைவர் ஆயிட்டார்ல, ஏன் அவர் போயிருக்கலாம் 41 வீட்டுக்கு? அப்ப அந்த மரணத்தை வந்து சாதாரணமா நினைக்கிறாரு. ஆனா அந்த 41 பேர் இறந்ததுக்கு பின்னாடி ஏற்கனவே 10% செல்வாக்கு இருந்த விஜய்க்கு இந்த 41 பேர் இறந்த உடனே அவர் வீட்டுக்கு வரல, அவர் வந்து இரங்கல் தெரிவிக்கல, அவங்களுக்கு உண்மையான அனுதாபம் தெரிவிக்கல. ஆனா 10% செல்வாக்கு கூடுது. சங்கீதா அவர் மனைவி விவகாரத்து வழக்கு கேட்டு திரிசாவுடன் அவர் தவறாக இருக்கிறார் என்று அவர் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததுக்கு பின்னாடி 10% செல்வாக்கு கூடுது. எவ்வளவு கேவலமான நாடு! தமிழனுக்கு எவ்வளவு ஒரு அசிங்கத்தை அவமானத்தை ஏற்படுத்துறாரு பாருங்க. சரி, தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரல, 106 வேட்பாளர் வேற கட்சி போட்டிருக்க, பிரச்சாரத்துக்கு வரல. இப்ப என்ன செய்யுதுன்னு 10 செல்வாக்கு கூடுது. இப்ப பெண்கள் பூரா தவறா பேசுறாங்க. எங்க அண்ணன் 10 பொண்டாட்டி வைப்பாரு, சங்கீதா வந்து ஒரு ஆளே இல்லை, சங்கீதா இவரே வந்து என்ன சொல்றாரு, சங்கீதாவை ஒருத்தர்லன்றாரு. ஒரு தலைவனாயவன். ஆனா அவன் கட்சிக்காரன் என்ன சொல்றான், அது ஐட்டம்ன்றான் மனைவிய, அதை ரசிக்கிற. இப்ப 10% செல்வாக்கு கூடுது. நாளைக்கு இதே கட்சிக்காரன் சங்கீதாவை கொலை வேண்டான்னு வைங்க, இன்னும் 10% கூடும் கொடுங்க. இவ்வளவு கேவலமா இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், இப்ப தேர்தலில் விஜய் தான் வெற்றி. திமுக இல்ல, அண்ணா திமுக இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி இல்ல, காங்கிரஸ் இல்ல, விடுதலை சிறுத்தை இல்ல, வைகோ, யாருமே தமிழ்நாட்டில் இல்ல. எல்லாம் காலையில 7 மணிக்கு வாக்குப்பெட்டி வாக்கு இயந்திரத்தை திறந்த உடனே மாலை 6 மணி வரைக்கும் விசிலுக்கே குத்துனாங்களாம். என்னடா இவ்வளவு ஒரு பிரமையை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தமிழ்நாடு கூட இன்னைக்கு வேட்பாளரை பூரா கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டு பனையூர்ல வேட்பாளர் எல்லாம் 4ஆம் தேதி நைட்டே வந்துடணும், வெற்றி பெற்ற உடனே. அதுக்கு முன்னாடி எப்படி எப்படி தகராறு பண்ண சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரவுடிகள் எல்லாம் இன்றைக்கு தயார் செய்து அவர்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. நடந்துகிட்டு இருக்கு. ஊடகம் இப்ப பேசுறீங்க, நான் 3 நாளா பேசிட்டு இருக்கேன். ஆனா திமுக கடந்து போவான், போங்க.
விஜய் நாங்கள் பெரிய ஆள் ஆக்க மாட்டோம், எப்படி பார்த்தாலும் விஜய் வந்து 12% ஓட்டு வாங்கக்கூடிய சக்தியா வளர்ந்துட்டான்ல. நம்ம செஞ்ச தப்பு தானே. கரூர்ல வழக்கில் தூக்கி நம்ம உள்ள போட்டிருக்கணும் டெல்லி தலைவருக்கு முன்னாடி. நாகரிக அரசியல், அநாகரிகவாதிக்கு நாகரிக அரசியலை ஸ்டாலின் எதிர்பார்க்க கூடாது. அநாகரிகமான பேர்வழி. அதனாலதான் இப்ப என்ன சொல்றேன்னு கேட்டா, வாக்கு எண்ணிக்கையும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தினர் என்ன செய்யணும், கூட்டணி கட்சியினுடைய அன்பான வேண்டுகோள், இடைய மூத்தவங்களா இருக்கலாம், அனுபவமானவங்க இருக்கலாம், நான் கண்ட அனுபவத்தை சொல்றேன். வாக்கு எண்ணிக்கையில நம்ம வந்து ஒவ்வொரு ஏஜெண்டும் அங்க வாக்கு பதிவின் போது அந்த இறுதியில ஒரு சீல் வச்சிருப்போம் அந்த இயந்திர பெட்டிக்கு. அப்போ வந்து நமக்கு இந்த பூத்தில் இவ்வளோதான் 800 ஓட்டு போலாயிருக்கு அப்படின்னு சொல்லி சீல் வச்சிருப்போம். நாளைக்கு திறக்கும் போது அதே பூத்தில் அந்த 800 ஓட்டு தான் இருக்கான்னு முதல் பார்க்கணும். அது போக டெமோ இல்லாமல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கக்கூடாது, அதை செய்யணும். இவங்க என்ன பண்ண போறாங்க, வெளியே எங்கு பார்த்தாலும் ஜென்ஸ் புரட்சி சொன்னான்ல அது ஒரிஜினா, அது மாதிரி இளைஞர்களை திரட்டி தற்கொலை படைகளை திரட்டி வெளியே எங்கு பார்த்தாலும் கலவரம் பண்றது. இதுக்கு பாஜக முழு ஒத்துழைப்பு. எடப்பாடி பழனிசாமி இந்த நாட்டில் 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்திருக்கிற எதிர்கட்சி தலைவர், நீ அமைதியா இருக்கான். அவனுக்கு அமித்ஷா கூப்பிட்டு சொல்லி கொடுத்தது, நீ அமைதியா இரு, உங்களுக்கெல்லாம் ஃபார்முலா சொல்லித்தர மாட்டான், ஆனா என் ஃபார்முலால நீ முதலமைச்சர் அப்படின்றது அமித்ஷா ஏற்கனவே வாக்குறுதி எடப்பாடி பழனிசாமி கொடுத்ததுனாலதான் இப்ப அமைதி. அணில் குஞ்சுல ஆட்டம் போடுற அலப்பறையெல்லாம் எடப்பாடியே அமைதியா இருக்க, அதிமுக அமைதியா இருக்கு, வேடிக்கை பார்க்குது, பாஜக அமைதியா இருக்கு, நைனா நாயந்திரன் பேச்சே காணா. நான் இன்னும் சொன்னா எனக்கு டெல்லியில கிடைக்கிற தகவல், 234 தொகுதியில யார் எம்எல்ஏ ஆகணும் அப்படின்றத அமித்ஷா தீர்மானம் பண்ணிட்டாருன்னே சொல்றாங்க. அதாவது முன்னாள் அமைச்சர்கள், திமுக முன்னாள் அமைச்சர்கள் பூரா வெற்றி பெற வைக்கிறது. இதெல்லாம் தகவல், இதெல்லாம் உண்மையானன்றத 4ஆம் தேதி தெரிஞ்சு போகும். வரக்கூடிய தகவலை சொல்றேன், கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, விழிப்புணர்ச்சியோட இருக்கின்றதுக்காக சொல்ல வர்றேன். ஏன் அவங்க செய்ய மாட்டாங்களா? 2016 தேர்தலில் சபாநாயகர் அப்பாவை, வெற்றி பெற்ற அப்பாவை வெளியே அனுப்பிச்சுட்டு, வாக்கு எண்ணிக்கையை அந்த மையத்திலிருந்து வெளியே அனுப்பிச்சுட்டு தோல்வி விட்டான்னு அறிவிக்கலையா? அப்புறம் நீதிமன்றம் போகலாம். 5 வருஷம் கழிச்சு நீதிமன்றம், 10 வருஷம் கழிச்சு சொல்லும். இன்னைக்கு நீதிமன்றங்களையும் ஆர்எஸ்எஸ் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு. 40% நீதிமன்றம் தான் இருக்கு, 60% அவங்க கைக்கு போயிருச்சு. அதிகாரிகள் சரியா இருப்பாங்களா? டெல்லியிலிருந்து உத்தரவு வரும் இந்த அதிகாரிகளுக்கு. இந்த அதிகாரிகள் யார் ஆட்சி போடுறாங்களோ, வர்ற மாதிரி சிக்னல் கிடைக்குதோ அந்த பக்கம் போயிடுவாங்க. நீங்க அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் வந்து இன்னைக்கு முழுமையாக நாடு முழுவதும் கவர்னர் ஆர்எஸ்எஸ் காரங்க. இங்க தமிழ்நாட்டில் ஒரு ஆளுநர் இருக்காரு, ஏன் பொறுப்பு ஆளுநர் இருக்காரு, மோசமான ஆளுநர். திமுக தப்பி தவறி எட்ஜில் 118 இடம் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொன்னா கூட பதவி பிரமாணம் எடுக்க இந்த ஆளுநர் வரமாட்டார். குதிரை பேரம் பேசுவாங்க, என்னன்னா சண்டித்தனமா மட்டும் செய்வாங்க. இப்ப வாக்கு இயந்திரம் அதுல தவறு நடந்ததாக நான் உணர்கிறேன். பாஜக இன்னைக்கு பீஸ் கோயில் பேசுறாரு, அமைச்சருக்கு பொறுப்பு அமைச்சர் அவர் தான், ஒன்றிய அமைச்சர் தான், அவர் தான் இங்க தேர்தல் பொறுப்பாளர். இன்னைக்கு சொல்றாரு, தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் உறுதி, மேற்கு வங்கத்தில் ஆட்சி மாற்றம் உறுதி. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ், உண்மையிலேயே மம்தா பானர்ஜி ஒரு வீராங்கனை, இறங்கி அடிக்கிறான் திரிணாமுல் காங்கிரஸ். பிஜேபி இறங்கி வெளுக்கிறான், மண்டையை புழக்கிறான். திராவிட இயக்கம் நாகரிக அரசியலை திராவிட மாடல் தளபதி பண்றாரு. ராஜீவ் காந்தி இறந்து போயிட்டாரு படுகொலையில். தமிழ்நாடு முழுவதும் திமுக கொடியை எரிச்சான், திமுக காரனை பூரா அடிச்சான். தலைவர் சொன்னாரு, மறுநாள் உடன்பிறப்பே முரசொலி எழுதினாரு, திருப்பி அறியாண்டாரு, ஓடி ஒளிஞ்சான் அண்ணா திமுகவும் காங்கிரஸ். அதான் கலைஞர். இன்னைக்கு திமுக கார்பரேட் கலாச்சார அடிப்படையில் நீங்க யாரையும் நம்புறது இல்லை, கட்சிக்காரனுக்கு நம்புறது இல்லை. அன்னைக்கு ராஜீவ் காந்தி மரணம் போது
தமிழ்நாட்டில் திமுக கொடியை காத்தவன் நாங்கெல்லாம் இருக்கோம். நீங்க பெண் நிறுவனம் எவனா 2 வெள்ளச்சட்டையை போட்டு கோட்டு சூட்டு போட்டு கூப்பிட்டு அந்த உசிலம்பேட்டில் யார் ஜெயிப்பான்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவேன்? உசிலம்பேட்டி கவனம்பேட்டில் ஊர் நல்லா உனக்கு தெரியுமா? பெண் நிறுவனம், அப்புறம் ஆண் நிறுவனம், அப்புறம் 2 கேன நிறுவனம், கிறுக்கு நிறுவனத்தை வச்சுக்கிட்டு 2 ஊடக பயலுக புதுசாக வந்திருக்காங்க. இந்த ஆள் 5 வருஷம் தான் அவங்க இந்த ஊடகத்துக்கார வர்றாங்க பூரா. வெயில எங்க இருந்தாங்க? வெயில எங்க இருந்தாங்க? கோட்டும் சூட்டும் போட்டுக்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு நாங்கள் தளபதி ஸ்டாலின், அது மட்டும் பத்தாது, கள போராளியா இருக்கிறோம். நாங்களாம் களத்துல இருந்து சொல்றோம். இப்ப நான் சொன்னது எல்லா ஊடகம் விவாதிக்குதா இல்லையா? நான் நேற்றைக்கு புகார் கொடுத்தது இன்னைக்கு விவாதிக்கிறா இல்லையா? இப்பயும் சொல்ற 4ஆம் தேதி அமைதியாக வாக்கு எண்ணிக்கை நடக்காது. அவன் ஒரே ஏற்றி வச்சுட்டான், இல்ல மருத்துவத்தை நடத்தணும்ன்றான், வெற்றி பெறணும்ன்றான். நாங்க இப்ப ஜெயிச்சதை பூரா திமுக கெடுத்துருச்சு, ஸ்டாலின் வாக்கு எண்ணிக்கை பூரா மாத்திட்டாருன்னு சொல்லுவான். இந்த கேன மக்கள் நம்புவான். அதனால ஒரு பதட்டமான சூழ்நிலையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துறான். ஏன்னா எல்லா ஒன்றிய அரசுடைய இண்டிபெண்டன்ஸ் தன்னாட்சி பாடியை பூரா கையில் வச்சுக்கிட்டான் ஒன்றிய அரசு. தேர்தல் ஆணையம் பாஜக மாணவரணி மாதிரி இருக்கு. தேர்தல் ஆணையம் ஒழுக்கமா இருக்குமா? தேர்தல் ஆணையம் என்ன உத்தரவிட்டுக்குன்னு தெரியாது. வெற்றி பெற்றவர்கள் தோல்வியடைன்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு போயிடுவான். நீதிமன்றத்துக்கு போனா 24 நீதிமன்ற தீர்ப்பு கிடைக்க போகுதா? ஆனா ஏதோ ஒன் சம்திங் ராங் நடக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. நாங்க 1991 என்று கருதுகிறேன். ராஜீவ்காந்தி இறந்த தினத்தில் மதுரை மேற்கு தொகுதியில் பொன்முத்துராமலிங்க அவர்கள் தேர்தல் நின்றார் வேட்பாளராக. SV சண்முகன் சொல்லி தூத்துக்குடி சண்முகன் தொடங்கின ஐக்கிய கம்யூனிஸ்ட் ஸ்தாபனா பண்ணார் இருந்தாங்க. அவங்க அதிமுக கூட்டணி நின்றாங்க. யாருன்னே அவர் தெரியாது. SV சண்முகம் வெற்றி பெற்றார். வாக்கு இயந்திரத்தை வெற்றி பெற்றாருன்னா வெற்றி பெற மாதிரி அங்கே சூழ்நிலை உருவாக்கினாங்க. இந்த ராஜீவ்காந்தி படுகொலையை பயன்படுத்தி வழக்கறிஞர் மோகன்குமார், நான் உள்ளிட்டோர்லாம் அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தில் இருந்தோம். எங்களவே தாக்க வந்தாங்க. நாங்கள் உள்ள நின்று எதிர்த்து போராடி அடிச்சு விரட்டிட்டு தான் வெளியே வந்தோம். வழக்கு போட்டாங்க. அது மாதிரி இன்னைக்கு திமுக ஆள் இருக்கா? பிஜேபி என்ன சொல்றான்? நாங்க இங்க எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணுவோம், விலை பேசுறோம்ன்றான். திமுகக்குள்ளேயே பிஜேபி ஸ்லீப்பர் செல் இருக்கு, நாங்க விலை பேசுவோம் சொல்றான். நான் பகிரங்கமா கேட்கிறேன், தேமுதிக 5 சீட்டு வெற்றி பெற்றா, 5 சீட்டு குறையா இருந்தா அதிமுக கூட்டணிக்கு தேமுதிக போகாதா? மதச்சார்பற்ற கூட்டணிக்காக தியாகம் பண்ற கட்சியா? சுதீஷுக்கு மந்திரி ராஜ்யசபா வாங்கினதே ஒன்றிய அமைச்சர் வாங்கத்தானே? RSS ஐடியா தானே அது? விடுதலை சிறுத்தைகளா 8க்கு 8 ஜெயிச்சா கூட முதலமைச்சர் பதவி தரவான்னு சொன்னா கூட திருமாவளவன் போக மாட்டார். வைகோ போவாரா? இஸ்லாமிய இயக்கங்கள் போகுமா? ஆனா எல்லா சதுரங்க வேட்டையும் நடத்துவதற்கு பாஜக தயாரா இருக்கா. பாஜக அமைதியா இருக்கா. இதெல்லாம் பாஜக தூண்டி விடுது. திமுக அதிக இடங்களில் வெற்றி பெறும்ன்றத இன்னைக்கு எக்ஸ்போர்ட் போல் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் எல்லாம் சர்வபலி தியாகம் பண்றோம். திராவிட மாடல் ஆட்சி 2.0 தொடர வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்களை நாங்களே அர்ப்பணித்திருக்கிறோம். எந்த எதிர்பார்ப்புமின்றி இந்த நாடு சமூக நீதி நடைபெற வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனா இடையூறுகள் இருக்கிறது, தடைகளை உருவாக்குகிறார்கள். தற்கூரி கூட்டம் இங்க மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்க போறான். ரவுடிகள் தயார் பண்ணிட்டு இருக்கான். 4ஆம் தேதி ஒட்டுமொத்த ரவுடிகள் வீதிக்கு வர போற. தமிழகத்தின் வீதிகளில் தற்கூரி ரவுடிகள் உருவாக்க ஆத வருச்சுன்னா அதுக்கு பேர் ஜென்ஸ் புரட்சின்னு சொல்லி உருவாக்க போறாங்க. அவங்க வெற்றிய வாக்கு எண்ணிக்கை மையத்தில் ரவுடித்தனம் மூலமாக, வன்முறை மூலமாக நாங்கள் தான் முதல்வர், நாங்கள் தான் நாடு என்று அறிவிக்க தயாரா இருக்கிறாங்க. அதிமுக பாஜக வேடிக்கை பார்க்கணும், சும்மா இல்லை.
அவன் என்ன சொல்ல நினைக்கிறான்னு கேட்டா, அமித்ஷா ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கிறார். நீ 130 இடங்கள் 140 இடங்களில் நீங்க வெற்றி பெறுவீங்க. பாஜக பாருங்க 28 இடத்துல 5 இடம் 6 இடத்துக்கு மேல வெற்றி பெற வைக்க மாட்டாங்க. ஏன்னா மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு பாஜகவுக்கு குறைவான இடம் கொடுப்பான். விஜய் வந்தாலும் பாஜக முதலமைச்சர் தான், எடப்பாடி பழனிசாமி வந்தாலும் பாஜக முதலமைச்சர் தான். அதனால அவங்க நினைச்சு இந்த தேர்தலில் அதிமுகவை காலி பண்ணிட்டு திமுகவா பாஜகவா வரணும்னு நினைச்சாங்க. நடிகர் வரவுமே இப்ப நடிகருக்கும் ஒரு வாய்ப்பு இருந்தா இந்த நடிகரை பயன்படுத்தி தேவைப்பட்டால் அண்ணா திமுகவும் குளோஸ் பண்ணிட்டு திமுகவும் குளோஸ் பண்ணுவோம். அவங்க கணக்கு போட்டது 2026 அதிமுக என்ற திராவிட இயக்கத்தை காலி பண்ணுவோம். 2031 திமுகவை காலி பண்ணுவோம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. இப்ப இந்த நடிகரை பயன்படுத்தி எது வேணாலும் செய்யலாம் அப்படின்ற நிலையில இருக்கு. அதனால ரவுடிகள் வன்முறையாளர்கள் 4ஆம் தேதி தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் குவிய இருக்கிறார்கள். ஜனநாயகத்துடைய தீர்ப்பை, மக்கள் தீர்ப்பை ரவுடிகள் எழுதலாம், வன்முறை எழுதலாம், இரத்தக்கரை மூலம் தீர்ப்பை பெறலாம் என்று பாஜக, அதிமுக, தற்கூரி விஜய் கூட்டம் கருதுகிறது. ஏற்கனவே அமித்ஷா டிசைட் பண்ணி வச்சுட்டாருன்றாங்க. இந்த தொகுதியில் இன்னார் தான் வெற்றி பெறுவார்னு சொல்லி அது செய்யலாம். ராகுல் காந்தி பல மேடையில் எப்படி ஃப்ராடு பண்ணலாம் வாக்கு எதிர்த்து காட்டியிருக்காரு. ஜப்பான் நாடே உங்களுக்கு அவன் தான் இந்த வாக்கு எந்திர மிஷினை உற்பத்தி பண்ணவன், கண்டுபிடிச்சவன். அவன் நாட்டில் இதை பயன்படுத்தலை. காரணம் இது ஃப்ராடு இருக்குன்னு சொல்றான். சிப்பு தான். எங்கிருந்து இயக்கலாம்ல? எங்கிருந்தும் இன்னைக்கு அணுகுண்டை இயக்குறாங்க, எங்கிருந்தும் பணத்தை எடுக்கிறேன். யாரு பண்ண? நம்ம இந்த காரில் வர்றோம், டோல்கேட்டில் நம்ம பணத்தை எடுத்துடுறேன், ஃபோன்லேருந்து அனுப்புகிறோம், எடுக்கிறேன். ஏன் அங்கேருந்து ஃபோன்லேருந்து தாமரையாக போட முடியாதா? ஃபோன்லேருந்து தாமரையாக ரெட்டலையாக போட முடியாதா? பாருங்க, இந்த தேர்தலில் ஒன்றுமே இல்லாத தமிழ் மாநில காங்கிரஸ் கூட 2 இடத்துல வெற்றி பெறும்னு சொல்லுவான் நினைச்சா. ஆனால் நேர்மையாளர்கள் அல்ல, தேர்தல் ஆணையம் நேர்மையான ஆணையம் அல்ல. அதனாலதான் நாடாளுமன்றத்தில் இந்த தேர்தல் ஆணையர் அவர் ஞானேஸ்வரன் மேல நம்ம ஞானேஸ்வரன் மேல வழக்கு கொடுக்குறோம், நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றோம், அவர் பதவியிலிருந்து இறக்கணும்னு சொல்றோம். தில்லுமுள்ளு மூலமா தான் பாஜக நாட்டை ஆளுகிறது. தமிழகத்தை தில்லுமுள்ளு மூலமாக RSS திராவிட இயக்கங்களை அழிப்பதற்கு இந்த தேர்தலை பயன்படுத்தியிருப்பதாக நான் கருதுகிறேன். அது கருவியாக எடப்பாடி கொத்தடிமை கருவியாக போயிட்டாரு. இப்ப இந்த நடிகர் தற்கூரி விஜய அங்க இருக்கக்கூடிய இந்த பெண்கள் குழந்தைகளை வைத்து மிரட்டி ஏதோ ஒரு புரட்சி வெடிக்கிற மாதிரி காண்பித்து இங்கே ஒரு பக்கா ஃப்ராடு பிளான் அரங்கேற போறதாக கருதுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி கட்சியினரும் எச்சரிக்கையாக இருப்போம். நன்றி சார். நன்றி.